தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக் ஃப்ரம் டைம் ஃபார் கிரேட்னஸ். $1,00,000 அதாவது 75 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. யூஎஸோட ஜனத்தொகையில வெறும் 9% மக்கள் மட்டும்தான் ஃபுல் டைம் ஜாப் பண்ணி $1,00,000 அதாவது 75 லட்சம் வரை சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் இதை விட ரொம்ப கம்மி தான். வெறும் 1% ஆளுங்க மட்டும்தான் ஒரு வருஷத்துல 75 to 1 crore வரை சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் சாதாரணமாக $1,00,000 சம்பாதிக்கிறதுங்கிறது எக்ஸ்பர்ட் கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயம். ஒரே நாளில் இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு வருஷம் டைம் கிடைச்சா சம்பாதிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஒரு வருஷத்தில் $1,00,000 சம்பாதிக்கணும்னா 6 மாசத்துல $50,000 சம்பாதிக்கணும். 3 மாசத்துல $25,000 ஒரு மாசத்துக்கு $8,330 ஒரு வாரத்துக்கு $2,000 ஒவ்வொரு நாளும் $278 நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும். இத டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கேரி கெல்லர் த ஒன் திங்ங்கிற புக்ல டாமினோ எஃபெக்ட் பத்தி கிளியரா சொல்லி இருக்காரு. டாமினோ எஃபெக்ட்ங்கிறது நம்ம டாமினோ கேம் விளையாடுற மாதிரி தான். அதாவது ஒரு சின்ன டாமினோவை வச்சு எல்லா டாமினோஸையும் டிஃபீட் பண்ண முடியுங்கிறது தான். டாமினோ எஃபெக்ட்ல அவர் சொல்ல வர்றது ஒரு பெரிய கோல்ஸை நம்ம அடையணும்னா அதை சின்ன சின்ன கோலா மாத்தி ஒவ்வொரு கோல்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பெரிய கோல்ஸை அடைவோம். ஒரு வருஷத்துல $1,00,000 சம்பாதிக்கணுங்கிறது ஒவ்வொரு நாளும் $278 சம்பாதிக்கணுங்கிறது தான். சோ ஒரு நாளைக்கு $278 சம்பாதிக்கணுங்கிறது எப்படின்னு யோசிச்சா போதும். அதுக்கு 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்லோ லைன் மெத்தட், செகண்ட் மெத்தட் ஃபாஸ்ட் லைன் மெத்தட். முக்காவாசி பேர் ஸ்லோ லைன் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாதாரண கம்பெனில வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற சேலரி யூஸ் பண்ற ஒரு சாதாரண ஆள் ஆசைப்படுற ஒரு லைஃப் தான் அந்த சேலரியை சேவிங்ஸ் பண்ணி ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறது. அவருக்கு கிடைக்கிற சம்பளம் 20,000 or 40,000 கூட இருந்தாலும் அவர் அந்த பணத்தை வச்சு பணக்காரன் ஆகணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இது மோஸ்ட்லி சக்சஸ் ஆகணும் ஒண்ணு இல்ல, எப்படி வேணும்னாலும் ஆகலாம். ஃபாஸ்ட் லைன் மெத்தடுங்கிறது முன்ன பார்த்ததுக்கு டோட்டலா ஆப்போசிட்டான ஒரு மெத்தட். மோஸ்ட்லி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா ஃபாலோ பண்ற ஆளுங்க எல்லாரும் மணி ஏர்ன் பண்றதுக்கு மட்டும் ஃபாஸ்ட் லைன் மெத்தடை யூஸ் பண்றது இல்ல. அவங்க பண்ற விஷயத்துல பணம் அவங்கள தேடி வர மாதிரி தான் அவங்க செய்யறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் செல்லிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வருஷத்துல $1,00,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம்னா கண்டிப்பா செல்லிங் டெக்னிக் ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். உங்க கையில ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு $100 ரேட்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 1000 யூனிட்ஸ் விற்க முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு $1,00,000 கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 1000 யூனிட்ஸ்னா 6 மாசத்துக்கு 500 யூனிட்ஸ், ஒரு மாசத்துக்கு 84 யூனிட்ஸ், ஒரு வாரத்துக்கு 24 யூனிட்ஸ் அண்ட் டெய்லி 3 யூனிட்ஸ். அதே நேரத்துல நம்ம கையில இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கு $500 ரேட்னா ஒரு வருஷத்துல 200 யூனிட்ஸும், மாசத்துல 37 யூனிட்டும், வாரத்துக்கு 4 யூனிட்டும், அதே மாதிரி டெய்லி ஒரு யூனிட்டும் வித்தா கூட போதும். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதெல்லாம் டாலர் கரன்சில இருந்தாலும் நம்ம இந்தியன் மணிக்கு அப்ளிகபிள் ஆகும். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற டைம்ல அதை வாங்கிறதுக்கான ஆளுங்க இருந்தா கண்டிப்பா நம்ம செல்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட மைல் ஸ்டோனை நம்மளால அடைய முடியும். இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியாவோட ஹெல்ப்பால வேர்ல்டுல எங்க வேணும்னாலும் யாருக்கு வேணும்னாலும் நம்மளோட ப்ராடக்ட்டை அவங்க கிட்ட கொடுக்க முடிஞ்சாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்க கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்ல. அதுக்கு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டி இருக்கு. ஃபாஸ்ட் லைன் மெத்தட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை பத்தி பார்த்துட்டு போயிடலாம். நம்மள நிறைய பேருக்கு ப்ரோபோ பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எஸ் ஆர் நோன்னு நான் சொன்னா நீங்க ஆன்சர்ஸை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணணும். உங்களால இதை பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ப்ரோபோல உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்கலாம். சுவாரஸ்யமான ப்ரோபோல நீங்க பதில ப்ரிடிக்ட் பண்றது மூலமா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல புது புது விஷயங்களை நீங்க கத்துப்பீங்க. ஆனா எப்படி நீங்க கத்துப்பீங்க? சோ டொமைன்ல இருக்க கொஸ்டின்ஸை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நீங்க உங்க டொமைனை பத்தி அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ ப்ரோபோவை யூஸ் பண்ணி மணி சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, பட் கண்டிப்பா உங்க நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் பிப்ரவரி மந்த் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.4 லட்சம் கோடியா இல்ல அதுக்கும் மேலையா? இந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ, இந்த ரெண்டுல ஒண்ணு மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். லாஸ்ட் மந்த் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா பிப்ரவரி மந்த்துக்கான ஆன்சரை உங்களால ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். ஜனவரியில ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.30 லட்சம் கோடியே கடந்துருச்சு. சோ நீங்க இந்த கேள்விக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணி 2.5 ரூபீஸை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஆன்சர் பண்ண அப்புறம் உங்களால 7.5 ரூபீஸை ஏர்ன் பண்ண முடியும். 5 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணா 15 ரூபீஸ் ப்ராஃபிட் எடுக்க முடியும். 7.5 ரூபீஸை இன்வெஸ்ட் பண்ணா உங்களால 22.5 ரூபீஸை ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட ஆன்சர் நோவா இருந்தா நீங்க 1.40 லட்சம் கோடியை கடக்கலன்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். 1 2 3 2 10 எக்ஸ்ட்ரா இப்படி இன்க்ரீசிங் குவான்டிட்டியில உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அமௌண்ட் ஆஃப் ட்ரேட்ஸ், அதாவது 1 to 10 ட்ரேட்ஸ் ஆர் அதை விட அதிகமா நீங்க ட்ரேடை இன்க்ரீஸ் பண்றது மூலமா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மற்ற கேட்டகரிஸ் லைக் மூவிஸ், ஸ்போர்ட்ஸ், யூடியூப், எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரி செட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம்.
இந்த ஆப்போட பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஜென்ரலா பீப்புள் எதை நம்புறாங்கங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலமா புது புது விஷயங்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஒப்பீனியன்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்க நாலேஜை யூஸ் பண்ணி மணி earn பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க ப்ரோபோவை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா 25 ரூபீஸ் இன்ஸ்டன்டா வேலட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி நீங்க ஃப்ரீயா ட்ரேட் பண்ணலாம். ஒரு வாட்டி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரேட் வேணும்னு, அதாவது லாங் டேர்மா இல்ல ஷார்ட் டேர்மான்னு. உங்க நாலேஜையும் மணியையும் ஒன்னாவே earn பண்ணுங்க. லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். கமிங் பேக் டு த டாபிக். நம்பர் 1, people buy things emotionally. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு பர்கர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம்னா நம்ம வெளியே போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதே மாதிரி தெரியாத ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட்னா கண்டிப்பா நம்ம அங்கதான் போவோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எமோஷனலா தான் அங்க போலாம்னு டிசிஷன் எடுக்கிறோம். ரிசர்ச்ல 85% மக்கள் ஒரு பொருள் வாங்கும் போது எமோஷனலி தான் அவங்க அதை வாங்குறாங்க. அதனால கஸ்டமர்ஸோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அடாப்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா நம்ம நல்ல முறையில் உள்ள கஸ்டமர்ஸை பில்ட் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அமுல் பிராண்டை சொல்லலாம். அமுல் அவங்க பிராண்ட் செய்யறது இந்தியால இருக்கிற எல்லாரும் அமுல் பிராண்ட் பாலை தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தினால தான் இந்தியால கஸ்டமர்ஸை எமோஷனலா கனெக்ட் பண்ண அமுலால முடிஞ்சுது. அதே மாதிரி பால் வாங்குற டைம்ல கூட கஸ்டமர்ஸ் கூடுதலா அமுல் பிராண்டையே சூஸ் பண்றாங்க. நம்பர் 2, யூ மஸ்ட் கேர் அபவுட் யுவர் கஸ்டமர். ஜனி மோகன் எல்ஐசில ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் எல்ஐசில இருக்க வேற வேற பாலிசிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இது ரொம்ப போரிங்னு கஸ்டமருக்கு தோணுச்சு. 1 or 2 தவிர முக்காவாசி பேருக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஒரு டைம்ல ஜனி மோகனோட பாலிசிஸை எடுக்காம இருக்கிறத தாண்டி அவரை மீட் கூட பண்ண வேண்டாம்னு நினைச்சு அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால தன்னோட சேல்ஸ் ரொம்ப மோசமாகியும் தன்னால எதையும் பண்ண முடியாம ரொம்ப கவலையில தான் ஜனி மோகன் இருந்தாரு. அப்போ ஜனி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல எழுதுனதை பார்த்தாரு. அதுல இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் யூ கேன் செல் தெம். அதோட அர்த்தம், நம்மளோட கஸ்டமர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க கிட்ட நம்மளால சேல் பண்ண முடியுங்கிறது தான். இந்த ஒரு சென்டென்ஸ் ஜனிக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. சோ ஜனி அவருக்கு இருந்த கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் அதிகமா பர்சனலாவும் கூடுதலாவும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அவங்களுக்கு ஏன் பாலிசி போடணும்னு ரீசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பாலிசிஸ் மட்டும் தான் ஜனி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவும் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பாலிசிஸை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களை கம்பல் பண்ணி பாலிசிஸ் எடுக்கிறதுக்கு பதிலா அவங்களோட கஷ்டத்தையும் நீடையும் தெரிஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுற பாலிசிஸை மட்டும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றது தான் அவரு செஞ்சாரு. இந்த ரீசன்ஸால கஸ்டமருக்கு தேவைப்படுற பாலிசிஸை அவங்களே சூஸ் பண்றதும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண பாலிசிஸ்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் வரவும் இருந்துச்சு. நம்பர் 3, செல் வித் ஸ்டோரிஸ். ஸ்டோரி டெல்லிங் பத்தி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி இருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்கிறது இன்னைக்கு பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுற ஒரு ஸ்கில். நம்ம மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் நிறைய ஆட்ஸ்லாம் டிவியில பாக்குறோம். ஆனா இது எல்லாம் நம்ம ஞாபகத்துல இருக்கணும்னு இல்ல. அப்படி ஞாபகத்துல இருக்கிற எல்லா ஸ்டோரியும் ரிலேட்டடா இருக்கிறது தான். ஒரு சின்ன டைம்ல ஒரு ஸ்டோரியை ஒரு விளம்பரத்துல சொல்ல முடியும்னா கண்டிப்பா அந்த விளம்பரத்தை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த விளம்பரத்துல வர ப்ராடக்ட் என்னன்னு நமக்கு கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். இதை தான் ஒரு பெஸ்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் நமக்கு இருந்துச்சுன்னா, அது மக்கள் கிட்ட எமோஷனலா கனெக்ட் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, அது நம்ம ப்ராடக்ட் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேல்ஸ் அண்ட் பிசினஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, நம்ம லைஃப்லயும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கில் தான் ஸ்டோரி டெல்லிங். கதை கேட்கறது எல்லாருக்கும் பிடிக்கும், கதை சொல்றவங்களையும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஃபாஸ்ட் லைன் மெத்தடை பற்றி தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர்.